கோவை விமான நிலையத்தின் பின்புறம் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆண் நண்பரை தாக்கிய 3 இளைஞர்கள் மாணவியை வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மாணவியின் ஆண் நண்பரின் காரை மீட்டு கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவி வன்கொடுமைக்கு உள்ளானது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை முதல் தொடங்க இருக்கிறது. வீடுதோறும் சென்று கணக்கெடுக்கும் பணி டிசம்பர் 4 வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. 2026 பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. எதிர்பார்த்ததை விட SIR பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாஜகவுக்கு பயந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இபிஎஸ் எதிர்க்க மறுக்கிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்காகவே தேர்தல் நேரத்தில் SIR கொண்டுவரப்படுவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை மாவட்டத்தில் மேற்கொள்ள இருக்கும் பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 19 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானா பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தெலங்கானா அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 90,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பருவமழை மற்றும் அறுவடை காலம் முடிந்துள்ளதால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை திடீரென உயர்ந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுகவில் குடும்ப அரசியல் நடப்பதாக அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் 5 பேர் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இதுவரை 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மகளிர் அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
முதற்கட்டமாக 65 மாவட்டங்களுக்கு அமைப்பாளர், தலா 10 துணை அமைப்பாளர்களை நியமித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் மீண்டும் சில ஆவணங்களை அமலாக்கத்துறை கேட்டுள்ளது. நடிகர் கிருஷ்ணா சமர்ப்பித்த ஆவணங்களில் சில விவரங்கள் தெளிவாக இல்லாததால் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து மாநில அரசுகள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜரான நிலையில் இந்த வழக்கில் வரும் 7ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் தனியார் பள்ளி வேன் மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார். காரின் டயர் வெடித்து தனியார் பள்ளி வேன் மீது மோதிய நிலையில் 2 மாணவிகள் உள்ளிட்ட 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. பண மோசடி வழக்கில் அனில் அம்பானியின் நிலங்கள், பங்குகள், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட 3084 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. வங்கிகளிடம் பெற்ற கடன்களை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியா வரலாறு படைத்துள்ளது. நவி மும்பையில் நடந்த ஃபைனலில் 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. முதல் முறையாக உலக கோப்பையை ஏந்திய இந்திய மகளிர் அணியினர் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐசிசி சுமார் 40 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அளித்துள்ளது. பிசிசிஐ 51 கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதிகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 20 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.3 பதிவாகியுள்ள நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.